என் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மாவிளக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் என்றைக்கினாலும் மாவிளக்கு போட்டுக்கலாம், சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாவு ஒரு 2 விதமாட்டு தயாரிக்கலாம். ஒன்று நம்ம பச்சரிசியை 1 கப்பு எடுத்து அதை ஊற வச்சு துணியில் துவத்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அரைச்சி பொடி பண்ணிவிட்டு நம்ம செஞ்சிடலாம். இன்னொன்று நம்ம கணேஷ் மாவு ரெடிமேட் ஆட்டி இடியாப்ப மாவு கடையில் விற்கும், அந்த மாவையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி நான் பச்சரிசியை ஊற வச்சு அதை கிரைண்ட் பண்ணி தோர வச்சு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மாவு. அதுக்கப்புறம் சர்க்கரை, நீங்கள் சர்க்கரை 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு அரை கப்பு சர்க்கரை எல்லாம் தேவைப்படும். அரை கப்பு இல்லை 3/4 கப்பு, 1 கப்புக்கு 1 எடுக்க வேண்டாம், அரை கப்புக்கும் கொஞ்சம் கூட சர்க்கரை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பழம் போடணும், அப்போ தான் அந்த மாவு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 2 பாளையங்கொட்டை பழம், எங்கள் ஊரில் பாளையங்கொட்டை பழம் சொல்லுவோம், இல்லாட்டா ஏதாவது ஒரு பழம், பேயம்பழம், ஏதாவது ஒரு பழத்தில் நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் 2 பழம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் அதுவே பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு போட முன்னாடி இந்த மாவு, சர்க்கரை, பழம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டி இல்லாமல், சர்க்கரையிலையும் இது இல்லாமல், பழத்துலேயும் இது இல்லாமல் நல்லா நீங்கள் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம். மிக்சியில் உங்களுக்கு அப்படி வேணும்னா மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுட்டு அப்படி பண்ணலாம். நான் கையை வச்சு தான் பிசைகிறேன். இப்போ நான் அந்த மாவு வச்சுருக்கேன், இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு இதில் போட்டு பிசைய வேண்டியதுதான். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி பிசையும் போது அது நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, உருண்டையாட்டு இப்போ உருட்டி வச்சாச்சு. நீங்கள் பழத்தை 1 பழம் போடுங்க. ரொம்ப பழம் ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் கிளுகிளுன்னு ஆயிரும். ஈரப்பசை மாவு போட்டிங்கன்னா பழத்தை குறைச்சிருங்க. காஞ்ச மாவுன்னா ஒன்றும் கிடையாது. இது ஈரப்பசை நனைய வச்சு நம்ம திரிக்கும்போது அது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் பழத்தை குறைச்சி போடணும். இதே இது நீங்கள் காஞ்ச மாவாட்டி இடியாப்ப மாவு எடுத்திங்கன்னா அது நீங்கள் கொஞ்சம் பழத்தை கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாம். சரி, இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நான் இதை எப்படி நான் விளக்கு முன்னாடி வைக்கணுன்ட்டு காமிக்கிறேன். விளக்கு பொருத்தியாச்சு. இந்த மாவில் லைட்டாக அப்படி ஹோல் போட்டுட்டு இதில் திரி போடணும். எண்ணெயில் முக்கிக்கோங்க, இல்லாட்டா நெய்யில் எரியுது கஷ்டம். அதனால் லைட்டாக எண்ணெயில் முக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் போடும்போது நம்ம புழிஞ்சிட்டு போடும்போது கொஞ்சம் நேரம் சீக்கிரம் எரிஞ்சிடும். எண்ணெயில் அப்படி முக்கி அப்படி புழிஞ்சு எடுத்துருங்க. எண்ணெயில் முக்கியாச்சு. இப்போ நான் திரி போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டேன். விளக்கு பொருத்திடலாம். மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. போட்டுக்கலாம். அந்த நம்ம ஆடி மாதம்
என்றைக்கினாலும் செவ்வாய் வெள்ளி என்றைக்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவிளக்கு வச்சு நெய் வச்சு நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமமோ இல்லை அம்மனுடைய பாட்டு எதுனாலும் படித்தா வீட்டுக்கு நல்ல ஐஸ்வர்யமாட்டு இருக்கும். நம்ம இப்போ கோயில் ஒன்றுக்கும் போக முடியாத காரணத்தினால இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.